திருச்சிற்றம்பலம். காரைக்கால் அம்மையாருடைய மூத்த திருப்பதிகங்களை சிந்திக்கின்ற அரங்கமாக இப்பொழுது ஈசன் திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. காரைக்கால் அந்த 2 பதிகத்தில் இந்த மூத்த திருப்பதிகம்னா இதுக்கு முன்னால் பதிகங்கள் உண்டு, அதுக்கு முன்னால் வந்த பதிகங்கிறதுனால இதுக்கு மூத்த திருப்பதிகங்கள்னு இதுக்கு. காரைக்கால் அம்மையாருடைய 2 பதிகங்களும் வைத்து எண்ண முடியாதபடிக்கு இந்த 2 பதிகங்களும் ஒரு தனித்தன்மையோடு விளங்குகிறது. என்னன்னு கேட்டால், மற்ற பதிகங்கள்லாம் மானுட வாழ்க்கையை பற்றி பேசுவது. நாம் எப்படி பூஜை பண்ணணும், நாம் எப்படி திருக்கோயில் போகணும், நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்று சொல்லுகிறது தான் நம்முடைய தேவாரம், திருவாசகம் போன்ற அந்த நூல்கள்லாம். ஆனால் அம்மா பாடின இந்த 2 பதிகமும் ரெண்டுமே முழுக்க பேய்கள் எவ்வாறு வாழ்கின்றன அப்படிங்கிற செய்திகளை சொல்லுகிற பதிகங்கள் தான். தப்பி தவறி கூட அதில் ஒரு உயிரோடு இருக்கிற மனுஷனும் வரல. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, உயிரில்லாத மனுஷன் வரான், போனால் ஒன்று வருது ஒரு கேரக்டர். ஆனால் உயிர் இருக்கிற கேரக்டரு மனுஷன் யாருமே வரல, எல்லாம் பேய்களை பற்றி. அப்போ அதில் ஒரு தெளிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மணிவாசகர் சொன்னது போல் பேயும் ஒரு பிறப்பு. நம்முடைய பிறவிகளில் கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்கள், அந்த பேய் ஒரு பிறவி இருக்குங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ வாழ்கிறவன் சில பேர் வாழ்கிற முறையை பார்த்தாலே அங்கேருந்து தான் வந்திருக்கிறான் இப்போ அப்படிங்கிறது. ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா முந்தின பிறவி வாசனை நிறையாவே வரும். பிறவி வாசனை இருப்பது போல் எதுக்கு எடுத்தாலும் நம்மளே சொல்கிறோம், ஏன் பேயா அலையிற அப்படின்ட்டு. அப்போ அந்த அலையிற தன்மையுடைய இந்த பேய்கள் அதுவும் ஒரு பிறப்பு தான். அந்த பேய்களும் பிறக்கின்றன, அந்த பேய்களும் வாழ்கின்றன, அந்த பேய்களும் மடிகின்றன, அந்த பேய்களுக்கும் துன்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லி எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு பெருமை கொடுத்தாச்சு. ரொம்ப இழிந்த பிறப்பாக இருக்கக்கூடிய இந்த பேய்க்கும் ஒரு பெருமையை கொடுப்போமேன்னு அம்மா அந்த பேய்களை பற்றியும் அந்த பேய்களினுடைய நிலை பற்றியும் 2 பதிகம் செய்திருக்கிறாங்க. முழுக்க பேய்கள். அதை பார்க்கிற பொழுது தான் நமக்கு தெரிகிறது, பேய்கள் சாதாரணமாக மனிதர்களோடு அது பழகுவது என்பது இல்லை. ஆனால் பேய்களுக்கு மனிதர்களை தெரிந்த அளவிற்கு மனிதர்களுக்கு பேய்களை பற்றி தெரிவதில்லை. அது அம்மாவுடைய பதிகத்தினுடைய விரிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேய்களுடைய நோக்கத்தில் மனிதர்கள், பேய்களுடைய நோக்கத்தில் இந்த உணவு வகைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர்கள் சொல்லுகிற பொழுது, அம்மையார் சொல்லுகிற பொழுது, மனிதனுடைய கண்ணுக்கு பேய்கள் தெரிவதில்லையே தவிர பேய்களினுடைய பார்வைக்கு மனிதர்கள் தெரிகிறார்கள். அந்த மனிதர்களை அந்த பேய்கள் எவ்வாறு எண்ணுகின்றன, எவ்வாறு அவை வாழ்க்கை நடத்துகின்றன என்கிற அந்த செய்தியிலே பெண் பேய், அந்த பெண் பேயினுடைய குழந்தை பேய், இவ்வளோ விவரங்களையும் அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பேயை பற்றிய ஒரு உண்மையான வரலாறு நமக்கு தெரியணும்னா காரைக்கால் அம்மையார்ட்ட தான் வரணுமே தவிர சும்மா கண்டவன் எழுதுகிற பேய் கதையெல்லாம் படித்து ஏமாறாதீங்க. ஏன்னா அவன் பேய் கதையை எழுதுனா அந்த பேய் ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. அப்புறம் அந்த பேய் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு அது வருது. அப்படித்தான் அவங்க கற்பனை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி அல்ல. அம்மா சொல்லுகிற அந்த பேய்களினுடைய நிலை, அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் ஒரு அழுத்தமான காரணம். என்ன தப்பி தவறி நாம் இப்போ அம்மையார் பேய் வடிவம் பெற்றார். இந்த அம்மாவுக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த அம்மாவுக்கு பேய் வடிவம் பெறணும்னு ஆசை. ஏன் பேய் வடிவம் பெற வேண்டும் என்று இந்த அம்மையாருக்கு சொல்லணாத ஆசை என்று கேட்டால், இந்த அம்மையார் ஆழமாக படித்த விஷயங்களில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், சிவபெருமான் ஊடி காலத்தில் எல்லா உயிர்களையும் ஒடுக்கி விடும். அத்தனை உயிர்களும் ஒடுங்கி போகும். இந்த உயிர்களுக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. புனருற்பவம் வருகிற பொழுது தான் இந்த உயிர்களெல்லாம் மீண்டும் வரும். அது வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. எல்லாமே ஊழிக்காலத்தில் ஒடுங்கி போகிற நேரத்தில் சிவபெருமான் தனக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய பேய் கூட்டங்களை மட்டும் வைத்துக்கொண்டு
பெருமான் இருப்பார்னு போது ஊழி காலத்தில் சிவனை விட்டு பிரியாதது அந்த பேய் கூட்டம் தான். உன்னை நான் ஊழி காலத்தில் கூட நினைவிலையும் உன்னை பிரியக்கூடாது என்கிற காரணத்தினாலே நான் பேயாகவே உன் கூட இருக்க வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டார். இப்போ அம்மையார் பேய் வடிவம் பெற்றார் என்று சொல்லுகிற பொழுது இந்த பேய்களிலேயே சிவபெருமானிடம் அணுக்கமாக இருந்து அந்த உலகத்திலே சிவனுக்கு தொண்டு செய்கிற பேய் கூட்டம் வேறு, தன்னுடைய வினையின் காரணமாக வினை துன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்திலே உலவுகின்ற பேய் பிறப்பு வேறு. அது ரெண்டையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாம் பேய் வடிவம் கேட்டு பெற்றுவிட்டோம் என்கிற காரணத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற பேய்களில் தானும் ஒருத்தையும் நினச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த பேய்கள் வேறு, இந்த பேய் சிவபெருமானை விட்டு பிரியாமல் கூடவே இருக்கக்கூடிய அந்த பேய்க்கணங்கள் வேறு என்கிற அந்த உண்மையை உணர்த்துவதற்காக இந்த 2 பதிகங்களிலும் இந்த பேய்கள் படுகிற அந்த துன்பத்தை ரொம்ப தெளிவாக அம்மையார் சொல்லுகிறார்கள். அதை அந்த திருக்கூத்தை, பெருமானுடைய அந்த திருக்கூத்தை தான் காண வேண்டும். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். பிறவாமை வேண்டும், ஆனால் வேண்டதெல்லாம் கொடுத்துட்றாரா என்ன? அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பாக்கி இருக்கேப்பா, எப்படி உனக்கு? சரி, பிறப்பு உண்டேல் மீண்டும் பிறப்பு உண்டேல். காரைக்கால் அம்மையாருக்கு சந்தேகம் வருது, பிறப்பு உண்டுன்னு. அப்பர் சாமிகளுக்கு புழுவாய் பிறக்கினும்னு சந்தேகம் வருது. அருளாளர்களுக்கெல்லாம் மீண்டும் பிறப்பு வந்துடுமோன்ற சந்தேகம் இருக்குது. இன்னும் ஒரு தாய் வயிற்றில் என்னை அடைப்பனையோ அப்படின்னு கேட்குறாங்க. சந்தேகமே வராதவங்க நம்ம மட்டும்தான். ஆனால் அவங்க எல்லாரும் இன்னொரு தடவை பிறப்பு வந்துடுமோ அப்படின்னு மீண்டும் பிறப்புண்டேன் உனை என்றும் மறவாமை வேண்டும் என்று மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கு. இந்த பாரு, உனக்கு பிறப்பே கிடையாது, அப்புறம் பிறப்பு இருந்தாலவா நீ சிவபெருமானிக்கு? அதெல்லாம் இல்லை, நீ இப்போவே போய் ஆலங்காட்டில் அந்த பாட்டை பாடிக்கிட்டு கேட்டுக்கொண்டார். அந்த அம்மா பிறப்பு வந்து அந்த பிறப்பிலே எப்பொழுதும் உன்னை பாடிக்கணும். பிறப்பு இல்லைன்ட்டார் இல்லையா? ஈசனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பெறுவதற்குரிய சிறப்பான இடம் இந்த மண்ணுலகம் மட்டும்தான். அம்மையார் பிறவிகளிலேயே ரொம்ப துன்பப்படுகிற பிறவி, சொல்லுனாத துன்பப்படுகிற பிறவி பேய் பிறவி. அந்த பேய் பிறவி படுகிற துன்பம் அவ்வளவு துன்பம். ஆகையினாலே இந்த மானுட பிறப்பு கொடுத்து அதனை பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு பெரும் துன்பத்தை விளைவிக்கின்றவர்களுக்கு இறைவன் இந்த பேய் பிறப்பை தருகின்றான் என்கிற ஒரு செய்தியை அம்மையார் குறிப்பிடுகின்றார். உயர்ந்த பிறப்பாக இருக்கக்கூடிய மானுட பிறப்பை கொடுத்த இறைவன் தான் மிக மிக துன்பத்தை தரக்கூடிய அந்த பேய் பிறப்பையும் தந்து விடுகிறான். எப்போ பாரு காசு, எப்போ பாரு பணம், எப்போ பாரு செல்வம், எப்போ பாரு எத்தனையோ கோடிகள் சேர்த்த பிறகும் கூட இன்னும் எத்தனை கோடிகளை எப்படியெல்லாம் சேர்க்கலாம் என்று அந்த திரிகிறவன் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்கிற எண்ணமில்லாதவர்கள், பல்வேறு உயிர்களுக்கு கூட்டமாக துன்பத்தை விளைவிக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிக மிக பெரிய துன்பமாக இருக்கக்கூடிய அந்த பேய் பிறப்பு, மிகுந்த துயரம் விளைவிக்கக்கூடிய பேய் பிறப்பு அதனை தருகின்றான் என்று இந்த 2 பதிகங்களிலே பேய் பிறவிகள் எத்தனை துன்பமானவை, அவை எவ்வாறு துன்பப்படுகின்றன, அவற்றினுடைய துன்பங்கள் எல்லாம் என்ன என்பதையெல்லாம் இந்த 2 பதிகங்களிலும் எடுத்து சொல்லுகின்றார். இந்த பேய் பிறப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு பிறப்பு. அதற்கு தத்துவங்கள் உண்டு, அதற்கு வயிறு உண்டு, அதற்கு பசி உண்டு, அதற்கு மேனியாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் உண்டு என்று அந்த பேய் வடிவத்தை தெளிவுபடுத்துகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அப்படி ஒரு நூலோ நமக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு செய்தி எங்குமே கிடைக்காது. நம்முடைய காரைக்கால் அம்மையார் மட்டுமே சொல்லுகிறார். காரைக்கால் அம்மையாருடைய அந்த மூத்த திருப்பதிகம், அதிலே முதல் பதிகம்
கொங்கை திரங்கி என்று நட்டபாடை பண்ணிலே அமைந்த ஒரு அற்புதமான திருப்பதிகம். அம்மையார் திரு ஆலங்காட்டுக்கு வருகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய வனமாக இருந்திருக்கிறது. அந்த ஆலவனத்திலே பேய்கள் ஆடுகின்ற அந்த வாழ்கின்ற அந்த நிலையை அம்மையார் அற்புதமாக சொல்லுகின்றார். இவர் பேய் வடிவிலே பெருமானுடைய கணங்களில் ஒன்றான பேய் வடிவிலே இருந்ததினாலே அந்த கானகத்திலே பேய்கள் ஆடியவை அவை வாழ்ந்த முறை இவருக்கு தெரிய வந்து அதனை நமக்கு இங்கே தந்திருக்கிறார். வேற யாரும் கொடுக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் மானுடர் கண்களுக்கு புலப்படுவன அல்ல பேய்கள். ஆனால் பேய்கள் கண்களுக்கு மானுடர்கள் புலப்படுவார்கள். அப்படி மானுடர் கண்களுக்கு புலப்படா பேய்கள் அந்த இடுகாட்டிலே எவ்வாறு வாழ்கின்றன என்பது நமக்கு புரியாத புதிர். நாம் மற்றவர்கள் சொல்லுகிற கதைகளை எல்லாம் கேட்க வேண்டாம் பேய்களை பற்றி. ஆனால் காரைக்கால் அம்மையார் பேய்களை பற்றிய விவரம் சொல்லுகிறார். ஒரு பெண் பேயை பற்றி சொல்லுகிறார். அந்த பெண் பேய் எப்படி இருந்தது என்பதை விவரித்து சொல்லுகிறார். கொங்கை திரங்கின வற்றி நரம்பெழுந்து குண்டு கண், குண்டு என்று சொன்னால் ஆழமாக குழிந்து போயிருந்த கண், வெண்பல் குழிவயிற்று, வயிறு ஒட்டி போய் கிடக்குது, பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு, கோரப்பல்லு 2 பல்லு நீண்டிக்கிட்டு, தலைமுடியெல்லாம் இருக்கு பாருங்க. பேய்க்கு தலைமுடி உண்டு, பேய்க்கு பல்லு உண்டு, எக்ஸ்ட்ராவா 2 பல்லு, நமக்கு இல்லாத 2 பல்லு. இதெல்லாம் அம்மா பார்த்து எழுதுனாங்க, கற்பனை பண்ணி எழுதல. பரடு உயர் பற்கள் நீண்டு, கால் இப்படி தூக்கிட்டு இருக்குமா, கணுக்கால் இப்படி தூக்கிட்டு நிற்கும், எலும்பு மாதிரி, அப்படி எலும்புலையே நிற்கிற மாதிரி. நீழ்கடை கால்வோர் வெண்பேய், விழுவிலேன் வெளுத்து போன நிலத்தில தங்கி அலறி, அலருமா அந்த பேய், அலறி உலரு காட்டில், உலறுதல் என்று சொன்னால் பசியினாலே மெலிந்து போய் கிடக்குதான் அந்த பேய். உலரு காட்டில், அந்த மாதிரியான அந்த காட்டிலே தாழ்சடை 8 திசையும் வீசி, ஆடுகிற வேகத்திலே ஜடாமுடி 8 திசைகளிலும் பறக்கின்றதாம். தாழ்சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும். அந்த சுடுகாட்டிலே அந்த நெருப்புக்கு இடையிலே, சுற்றி எரிகின்ற அந்த நெருப்புக்கு இடையிலே ஆடுகின்ற சிவபெருமான் குளிர்ந்து ஆடுகிறானாம். அங்கம் குளிர்ந்து, திருமேனி குளிர்ந்து, அனலாடும் எங்கள் அப்பன்கிடம் திரு ஆலங்காடே. பசியினாலே ஒரு பேய் அழுது புரண்டு அலறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டிலே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை காட்டுகிறார். இப்படி அந்த பேயானது பசியினால் வாடி உடல் மெலிந்து, வயிறு ஒட்டி, கண்கள் குழிந்து, பற்கள் நீண்டு, கால்கள் பெரிதாக உயர்ந்து போய் நின்று கதறுகிற இந்த பேய் முற்பிறவியிலே பசியென்று வருகிறவர்களுக்கு ஒன்றும் தாராத காரணத்தினாலே, உணவை மறைத்த காரணத்தினாலே இந்த பிறப்பை எடுத்து அது பேயாக வந்திருக்கிறது என்பதை உணர்த்துகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். பசி என்று வருகிறவர்களுக்கு பசியை தீர்த்தும் அன்னதானம் செய்தும் அன்னம் தந்தும் பசி போக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை என்று அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சைவ நெறியிலே கூட பசி என்று ஒருவன் இல்லாதபடிக்கு இந்த அத்துணை பேருக்கும் உணவு தர வேண்டும். ஏனென்றால் இறைவன் தன்னுடைய இருப்பை நினைவுபடுத்துகின்ற சங்கேதம்தான் பசி. அது முனிவனுக்கும் உண்டு, மூத்தோர்க்கும் உண்டு, குழந்தைகளுக்கு உண்டு, செல்வந்தருக்கு உண்டு, வறுமையில் இருக்கிறவனுக்கு உண்டு, எல்லோருக்கும் இந்த பசி உண்டு. எனவே பசியை தீர்க்காத அந்த மானுடர்கள், மற்றவர்கள் பசியை போக்க முயற்சி செய்யாத மானுடர்கள், மற்றவருக்கு உணவு ஈந்து அவர்களை மகிழ்விக்காத மானுடர்களுக்கு பேய் பிறப்பு இப்படி வந்து நிகழும் என்பதை குறியிட்டு காட்டி அதற்கு உறுதி செய்வது போல அப்பன் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறானாம் சிவபெருமான் அந்த ஆலங்காட்டிலே என்று அந்த காட்சியை நமக்கு காட்டுகின்றார்கள். இன்னொரு பேயை காட்டுறாரு, அதுவும் பெண்பை தான். கள்ளி கவட்டிடை காலை நீட்டி, காலை நீட்டிக்கிட்டு, இந்த கள்ளிச்செடி கள்ளி இந்த இருபுறமும் வளர்ந்து இருக்கிறது, கால் நீளமாக இருக்குமா இந்த பேய்க்கு, அந்த மடக்கிலாம் உட்கார முடியாது. அதனால் என்ன பண்ணுமா, அந்த காலை எடுத்து நீட்டி
கள்ளிச்செடிக்கு நடுவில் நீட்டிவிட்டு எரியிற ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்திருக்குதான் சுடுகாட்டில். அதுங்க வாசம் எல்லாம் சுடுகாட்டில் தான். அந்த சுடுகாட்டில் இருந்து அந்த கொல்லிக்கட்டையை, கருகி போன கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து அப்படி கீழே குத்தி மசிச்சு அதிலேருந்து எடுத்த அந்த கருமையான இதை எடுத்து அதை நல்லா குழைச்சி கண்ணுக்கு மையிட்டுக்கு தான். கள்ளி கவட்டின், கவடு என்றால் இந்த பிளவு, கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி எரிந்து போய் இருக்கக்கூடிய அந்த கொல்லிக்கட்டையை எடுத்து அதை தேய்ச்சி அந்த மசித்து மையை வில்லை எழுதி கண்ணில் நல்லா தெரிகிற மாதிரி அதை இட்டு கொண்டதாம். வெடுவிடனக்கு அது என்னவோ ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டது மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்குதான். வெடுவெடுன்னு நக்கு வெருண்டு விலங்கு பார்த்து நேராக பார்க்கலையாம், இப்படி 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 பார்க்குமா. நம்ம பார்த்ததில்லை, அம்மா பார்த்து எழுதுகிறாங்க. பேய்களினுடைய இந்த நடவடிக்கைகள், இவற்றினுடைய இயல்புகள் சொல்லுவதற்கு நூல் இல்லை. நம்ம அம்மா அது அப்படியே அழகாக ரொம்ப அற்புதமாக அதை விவரித்திருக்கிறார்கள். வெருண்டு போய் பார்க்குதான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கேருந்து சுடலையில் எரியிற நெருப்பு ஒன்று யாரையோ எரிக்க வச்சுட்டு போயிருக்கலாம் பணத்தை, அதுலேருந்து தெரிச்சு வந்து ஒரு நெருப்பு இது மேலே விழுந்துருச்சான். விழுந்தவுடனே சூடு தாங்க முடியல. உடனே ஒரு அலறி அங்கே இருக்கிற மண்ணை அள்ளி அந்த நெருப்பை அன்மைக்கு தான் போட்டு தூக்கி அந்த காட்சியை சொல்லுகிறார்கள். துள்ளி சுடலை சுடு பிணம் தீ சுட்டி, பிணத்தை சுடுகின்ற தீயானது தன்னை சுட்டிட துள்ளி முற்றும் சுழிந்து கோபப்பட்டு பூழ்தி அங்க இருக்கிற அந்த மணலை அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. அந்த சுடுகாட்டில் அந்த பேய்களுக்கு வாழ்க்கை அங்கே தான். அதுங்க நாட்டுக்கு நடுவில் வர முடியாது, அதுங்களுக்குன்னு அந்த உலகம் அந்த சுடுகாட்டில். ஏன்னா அதுங்களுக்கு பிணங்கள் எரிக்கின்ற இடங்கள் தான் அதுக்கு இடமாக விளங்குவது. வாகை விரிந்து, வாகைன்னு ஒரு மரம், வாகை மரம், அது இந்த மாதிரி காட்டில் தான் அது விரிந்து கிடக்கும். வெள் நெற்று ஒலிப்ப, முத்தி போன நெத்துகள் அங்கே இருக்கு, காத்தடிக்குது, அது சரசரன்னு சத்தம் போடுகிறது. ஒலிப்ப மயங்கு இருள் கூர் நடு நாளை, நல்ல இருட்டு நேரமாக இருக்கக்கூடிய நடு இருளிலே அங்கே கூகையோடு, கூகைன்னா கோட்டான், ஆண் தலை பாட. ஆண் தலைன்னு ஒரு பறவை, அது எப்படின்னா ஆணோட தலை போல இருக்குமா அதனுடைய வடிவம். ஆந்தை கோடதன் மேல் குதித்து ஓட. இப்படி பாடினா அது என்ன பண்ணும், பக்கத்தில் இருந்த ஆந்த பயந்து போய் இந்த பாட்டை கேட்டு குதிச்சு ஓடுதான். மேல் குதித்து ஓட வீசி, அதாவது எழுச்சியுற்று. ஈகை, ஈகைனா இண்டங்குடி. படரு தொடர் கள்ளி நீடல் ஈமம் கிடு சுடுகாட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அனலாடும் எங்கள். அந்த ஈகை என்று சொல்லக்கூடிய இண்டங்கொடி, கள்ளிச்செடி, இந்த மாதிரி அந்த இடுகாட்டிற்கே உரிய கொடிகள், மரங்கள், செடிகள் இவை வளர்ந்து கிடந்து பறந்து கிடக்கக்கூடிய இடத்திலே ஆகம் குளிர்ந்து அனலாடும் அவருக்கும் சிவபெருமான் தான் அந்த உயிர்களுக்கும். அனலாடும் இடம் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. திருக்கூத்து பெருமான் நிகழ்த்துகிறான்னா அந்த இடத்திலே உயிர் கூட்டமானது தன்னுடைய வினைப்பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள். வினைப்பயன்களை அனுபவிப்பதற்காக பிறப்பெடுக்கிறோம். வினைப்பயன்களை அனுபவிப்பதற்காக பிறப்பிலே இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றோம். வினைப்பயன்கள் முகர்ந்து வந்த வினைப்பயன்கள் முடிந்து போனால் உடம்பை விட்டு உயிர் போயிடும். உடம்புக்குள்ளே உயிர் இருக்கக்கூடிய காலத்தை நீட்டிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒருவருக்கும் வல்லமை இல்லை. இந்த உலகத்திலே இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே எத்தனை நாள் இருக்க வேண்டும் என்கிற அந்த கணக்கு இருக்கிறதோ அந்த கணக்கை நீட்டிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. சிவபெருமான் ஒருவனுக்கே அந்த காலக்கணக்கை நீட்டிப்பதற்கு சிவன் ஒருவன்தான் அறிவான். ஆகையினாலே உடம்போடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் முக்தி பெற்றவர்கள் கூட முக்தி பெற்று விடுவார்கள். ஆனாலும் கூட சிவமே முழுமுதற் பொருள் என்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். ஆனாலும் கூட இந்த உடம்பானது நம்முடைய வினையினால் வந்திருக்கிறது. இந்த மாயை பிரபஞ்சத்தினாலே இந்த பொருள்கள் ஆகியிருக்கின்றன. இவை முழுமை அல்ல என்று தெரிந்து நான் தத்துவம் அல்ல, நான் ஆன்மா என்று உணர்ந்து தத்துவங்களிலிருந்து விடுபட்ட அந்த உயிர்கள்
தத்துவங்களிலிருந்து விடுபட்டாலும் கூட தன்னை உணராமல் சிவத்தையே உணர்கின்ற நிலைக்கு போன சீவன் முத்தர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த உடம்பை விட்டு போவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. உடம்பு வினைகள் தீர்ந்த பிறகுத்தான் போக முடியும். அதனால தான் ஜீவன் முத்தர்கள் கூட அந்த பிராரத்த வினை முடிகின்ற வரைக்கும் அந்த உடம்போடு திரிவார்கள். அப்படி உடம்போடு திரிகின்ற காலத்திலே ஏறுவினை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அஞ்செழுத்து கணிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணெனத் தொழுமே என்று அவர்களும் திருக்கோயில் செல்வார்கள். அவர்களும் அந்த சீவன் முத்தர்களை பார்த்தால் வணங்குவார்கள். ஆக அவர்கள் இந்த உடம்பை விட்டு நீங்குவதற்கான காலம் வருகிற வரை காத்திருக்க வேண்டும். எனவே இந்த உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இந்த எத்தனை விதமான ஞானத்தை பெற்றாலும் ஈசனோடு சேருகின்ற காலம் கணிகிற வரை அது காத்திருக்க வேண்டும் என்பதுதான் சைவ மரபு. குடியில் அந்த ஈமக்கிரியை செய்கிறவர்கள் அந்த பிணத்தை அங்கே தகனம் செய்துவிட்டு சோற்றுக்கு அந்த சோத்தை குடியில் போட்டிருந்தார்கள். இதை நரி பார்த்துட்டு அந்த இரவு நேரத்தில் அவர்கள்லாம் போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அந்த சோத்தை எடுத்து வாரி தின்னுச்சு. அங்கே இருக்கிற பேய்கள் அதை பார்த்துட்டு ஐயோ சோறு வைக்கலை இவனுங்கன்னு நாம் நினச்சா குடியில் வச்சிருந்துருக்கிறானே, இது நமக்கு தெரியாமல் போச்சேன்னு, இந்த சோறு கிடைக்கலையேன்னு வயிற்றில் அடிச்சுக்குதுங்கன்னா அந்த பேய்கள். காரைக்காலமையார் பொய் சொல்லுவாங்களா? பார்க்காததை சொல்லுவாங்களா? அவங்க பேயாக இருந்ததுனால இந்த பேய்கள் பண்ணதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அது இந்த சோத்தை நமக்கு முன்னையே தெரிஞ்சிருந்தால் நம்ம போய் எடுத்திருக்கலாமே என்று அவை வயிற்றிலே அடித்து கொண்டு ஓடுகின்றனவாம். அப்படி ஓடுகின்ற அந்த பேய்கள் திரிகின்ற காட்டிலே அண்டமுறை நிமிர்ந்தாடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று குறிப்பிடுகின்றார். அப்போ இங்கே வயிற்றில் அடிச்சுக்கிற ஆள்லாம் யாருன்னு தெரியுதா? எம்மா மற்றவன் வயிற்றில் அடித்து சாப்பிட்றானே, அவெல்லாம் இப்படி போய் பேயா போய் தான் அந்த தண்டனையை அனுபவிக்கணும். பேய் வாழ்க்கை என்பது தண்டனை வாழ்க்கை. உயிர்களுக்கு உரிய அறங்களை போதித்து இன்ன அறத்திலே வாழ வேண்டும், இப்படி உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும், அன்பிலே நீ மிளிர வேண்டும் என்று இந்த பிறப்பை தருகிற பொழுது அதனை செவிமடுக்காமல் தனக்கு என்று மற்ற உயிர்களினுடைய கவலையையோ பசியையோ கவனிக்காமல் இருந்து அந்த இரக்கமற்றவர்களுக்கு தருகின்ற பிறப்பு பேய் பிறப்பு. அவர்களுடைய அவல நிலையை அம்மையார் காட்சி பிடித்து காட்டுகிறார். கண்டிலோம் என்று கனன்று பேய்கள் கையடித்து ஓடிடு காடு அரங்கா மண்டலம் நின்றங்கு உளாளம் இட்டு. அந்த காட்டில் சிவபெருமான் ஆடுகின்றாராம். மண்டலம் நின்று, அதாவது வளைந்து நின்று, அங்கு உளாளம் இட்டு பேய்களுக்கு உரிய வினை பயன்களை ஊட்டி கொண்டுன்னு அர்த்தம். ஏன் அங்கேயே இருக்கிறார் பெருமான் என்று சொன்னால் அந்த உயிர்களுக்குரிய வினைப்பயன்களை யார் ஊட்டுறது? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே இருக்கிற வினைப்பயன்களை ஊட்டுவதற்கு பெருமான் நம்மோடு இருக்கிறார், ஒன்றாய் வேறாய் உடனாய். எனவே அங்கே நின்று ஆடுகிறார் என்று சொல்லுகின்ற போதும் அதனுடைய உண்மை பொருள் என்னன்னா அந்தந்த பேய்களுக்குரிய வினைப்பயன்களை ஊட்டுகின்றார் என்பதுதான் அதனுடைய உண்மை பொருள். பாருங்கள், இப்போ அடுத்தது அந்த பேய் வாழ்க்கை இன்னும் ரொம்ப நயமாக சொல்கிறாங்க. அம்மா சொல்லாமல் யார் தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? விழுது நினத்தை விழுங்க விட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பெயரிட்டு. ஒரு பெண்பை அது குழந்தை வளர்க்குது, அதுக்கு காளின்னு பேர் வச்சுது. அதுக்கு பசிங்குதுங்கிறதுக்காக ஒரு பிணத்தினுடைய நினம் கிடச்சிது. நினம்னா கொழுப்பு. அதை உருண்டையாக உருட்டி அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை பேய்க்கு வாயில் வச்சு ஊட்டுது. அது ஒரு மாதிரியாக முழுங்கினதுக்கப்புறம் வெண்தலை மாலை, அங்கே சின்ன சின்ன வெண் தலைகள் கிடந்தது மண்டவோடு, அதெல்லாம் எடுத்து கோத்து அந்த குழந்தைக்கு மாலையாக போட்டுருச்சு. எதுக்கு? காற்று கருப்பு படக்கூடாதுன்னு நம்ம போடுறோம்ல, அது மாதிரி மனுஷன் வாடப்பற்றக்கூடாதுன்னுட்டு இதுக்கு அந்த வெண்தலை மாலையை போட்டு விடுதான். எதுக்கு? அந்த குழந்தை பேய்க்கு வெண்தலை மாலை விரவ பூட்டி
கழுதுனா பேய். பேய் என்ன பண்ணுது? தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடைத்தா வளர்த்து. அப்படின்னா பேய் பிள்ளைய வளர்க்குதுன்னு அர்த்தம். பேய்க்கும் பிள்ளை இருக்கு, பேயும் பிள்ளைய வளர்க்குது. பேய் பிள்ளைய வளர்க்குது. எப்படி வளர்க்குதுன்னு சொல்ற? வெண்தலை மாலை விரவ பூட்டி அப்புறம் காளி என்று பேரிட்டு சீருடைத்தா வளர்த்து. பேய் எப்படி சீரா வளர்க்கும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சீரா வளர்க்குது. வளர்த்து புழுதி துடைத்து. மேலே போய் இப்படியெல்லாமா புழுதியை தடவிட்டு வருது அப்படின்ட்டு தூசு தட்டி விடுதான். எதுக்கு? அந்த பேய் தட்டி போகிற புழுதியாது என்ன? அந்த புழுதியெல்லாம் தட்டி விட்டு எவ்வளோ நம்ம குழந்தை போய் ரோட்டில் விளையாட்டு வந்தால் என்ன எங்கே போய் இந்த மண்ணையெல்லாம் பூசிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சுத்தப்படுத்துவோம்ல, அந்த மாதிரி புழுதி துடைத்து. அப்புறமும் அது பசின்னு கற்றுதான். இப்போ தான் ஒரு உருண்டை கொடுத்தேன், இன்னும் பசிங்குதேன்னு சொல்லி தூக்கி மடியில் வச்சு முலை கொடுத்து தாய்ப்பால் விட்டுதான் பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% மனுஷன் மாதிரி தான் இருக்கேன். அண்ணா தாய்ப்பால் கொடுத்து மூளை கொடுத்து, சரி உனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு பசிக்குது, நான் எங்கேயாவது ஏதாவது காட்டில் ஏதாவது இருக்கா சுற்றி பார்க்குறேன்னு இந்த முள்ளி காட்டில் போயின தாயை அது போயிடுச்சு. இந்த குழந்தைய அப்படி பால் கொடுத்து அப்படி படுக்க வச்சோன்னே அது தூங்கிருச்சு. தூங்கினவுடனே இது கிளம்பிருச்சு. கிளம்பி அப்படியே போயிடுறதுக்குள்ளே இது திரும்ப முழிச்சிருச்சு. அம்மாவை காணுன்னுட்டு தாயை வரவு காணாது அழுது உறங்கும் புறங்காட்டில். முழிக்கிறப்பெல்லாம் அழுதுட்டு திரும்ப உறங்குதான். எது? இந்த குழந்தை பேய். புறங்காட்டில் ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. ஒரு பேய் தன்னுடைய குழந்தை பேய் வளர்க்கிற காட்சியை காட்டி பேய் வாழ்க்கை, பேய் வாழ்வு என்கிற ஒரு நிலை உண்டு என்பதை வலியுறுத்துகிறார் காரைக்கால் அம்மையார். ஏன் இதை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், இந்த நெறியிலே பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் வரலாம். இந்த பிறப்பு கிடைத்திருப்பது நாம் மற்ற துன்பமான பிறப்புகள் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொள்ள வேண்டும். நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த பிறப்புகளிலிருந்து, எல்லா பிறப்புகளிலிருந்துமே காப்பாற்றி கொள்ள வேண்டும். பிறப்பே வரக்கூடாது. ஆனால் பிறப்பே வரக்கூடாதுன்னா அது நம்ம கையிலேயே இருக்கு இல்லை. பிறவாமை வேண்டும், உண்மைதான். ஆனால் பிறவாமை வேண்டும்னு சொன்னால் கொடுத்துருவாரா? ஒருவேளை பிறப்பு இருந்தால் மீண்டும் பிறப்புண்டேல் அது எப்படிப்பட்ட பிறப்பாக இருக்க வேண்டும்? உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்படிப்பட்ட பிறப்பு கேட்டுக்கணும். ஆகையினாலே இந்த பேய் பிறப்பு இருக்கிறதே அது மிக மிக துன்பமான பிறப்பு. அதை நமக்கு உணர்த்துவதற்காக சொல்லுகிறார். பட்டடி நெட்டுகீர் பாருகால் பேய் பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டிகிட முட்டை கூகை பேய்கள் குறி நரி சென்று அணங்கு ஆடு காட்டில். பேய்கள் என்ன பண்ணுது? நரிகள் கிட்ட குட்டிகள், சின்ன சின்ன குட்டிகள் இருக்கும், அந்த குட்டியை தூக்கிடுறது. அப்படி இல்லைன்னா இந்த பறவைகள் முட்டையிட்டு இருக்கும். இந்த கூகை பகண்டை ஆந்தை இவையெல்லாம் முட்டையிட்டிருக்கும், அந்த முட்டைகளை தூக்கிடுறது. இதையெல்லாம் சில பேய்கள் ரொம்ப கொடூரமாக செய்யுமா. சிறு நரிகளுடைய அந்த குட்டிகளை கவர்வது, முட்டைகளை எல்லாம் எடுத்து வீசுவது, பாதி எரிந்து கொண்டிருந்த பிணத்தை புரட்டி வெளியிலே போட்டு விடுவது என்று எரியும் பிணத்தை இட்ட பிணத்தினை பேர புரட்டி அதை திரும்ப புரட்டி இரட்டி எல்லாம் போட்டு ஆங்கே அட்டமே நின்று ஆடும். அட்டமேன குறுக்க பாய்ந்து அந்த பேய்கள் அங்கே கொடூரத்தை புரிகின்றன. அந்த இடத்துல நின்று ஆடுகிறானாம் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. கடலும் அடல் விழி சுடலும் அடல் விழி கொள்ளிவாய்ப்பேய் சூழ்ந்து துணங்க இட்டு ஓடி ஆடி தடல் உள் எரியும் பிணத்தை வாங்கி தடி தின்று அணங்காடு காட்டில் கடலொலி ஓசை சிலம்பொலிப்ப
கால் உயர் வட்டனை இட்டு நட்டம் அடல் உமிழ்ந்தோரி கதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காட்டே. கொள்ளிவாய் பேயின்னு ஒரு பேய், அது ஒரு வகை. கொள்ளிக்கண் பேயின்னு ஒரு பேய், அது ஒரு வகை. கண்ணு கொல்லி போல இருக்கும். சில பேய்களுக்கு வாய் கொல்லி போல இருக்கும், நெருப்பு மாதிரி. அது கொள்ளிக்கண் பேய், இது கொள்ளிவாய் பேய். அப்படிப்பட்ட பேய்கள். அப்படி சுழலும் அடல் விழி கொள்ளிவாய் பேய் சூழ்ந்து துணங்கை இட்டு ஓடி, அங்கு இங்குமா கூத்தடித்து கொண்டு ஓடி ஆடி தடலுள் எரியும் பிணத்தை வாங்கி, பாதி எரிந்து கொண்டு இருக்கிற பிணத்திலிருந்து தசையை பிடுங்குமா. தசையை வாங்கி தடி தின்று, தடின தசை, அந்த தடியை எடுத்து தின்று அணங்கு ஆடு காட்டில், வருந்தி ஆடுகின்ற அந்த காட்டிலே கடலொலி ஓசை சிலம்பொலிப்ப, காலிலே கடலும் சிலம்பும் ஒலிப்ப, காலுயர் வட்டனை இட்டு, காலை உயர்த்தி வட்டமாக இட்டு நட்டம் ஆடுகின்றான் எங்கள் சிவபெருமான். அவன் ஆடுகின்ற அந்த ஆட்டத்திலே நரிகள் குதித்து குதித்து ஓடுகின்றன என்று அப்பனிடம் திரு ஆலங்காடே. அதாவது அந்த பேய்க்கு உணவு என்னன்னு கேட்டால் பிணந்தான். அந்த பிணத்தை எரிப்பதற்கு எரிச்ச மனுஷன்கிட்ட கொண்டு வந்து அவன் எரிப்பதற்குள்ளாக அதிலிருந்து எடுத்து ஏதாவது சாப்பிட்டா உண்டு. அது நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு கஷ்டப்படும். அப்படியும் ஒரு பேய் உள்ளே பூந்து என்ன கிடைக்குதோ பார்க்கலான்னு அந்த தீயில் எரிகிற பிணத்தை எடுத்து அது உண்ணுமாம். அப்போ எவ்வளோ ஒரு கொடுமையான அந்த உணவு உண்ணுகிற முறையை அந்த பேய்களுக்கு வைத்திருக்கிறார். காரணம் என்ன யோசித்து பார்க்கணும். பேயும் ஒரு பிறப்பு என்று நான் திரும்பவும் வற்புறுத்துகிறேன். பேய் பிறப்பு ஏன் வர வேண்டும்? ஆன்மாவுக்கு எல்லா பிறப்பும் வரும். புழுவாக வரும், பறவையாக வரும், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் வரத்துக்கான சான்ஸ் உண்டு. நான் இந்த பிறப்பு தான் எடுப்பேன்னு யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிறப்பை எடுக்கவும் முடியாது. என்ன பிறப்பு தருவார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியம். அதில் எல்லா பிறப்புகளையும் அந்த பிறப்புகளினுடைய கொடுமைகளையும் நாம் பார்த்துருக்கிறோம். ஆடா பிறந்தா என்ன கஷ்டப்படணும்னு நாம் பார்த்துருக்குறோம். மாடா பிறந்தா என்ன கஷ்டங்கிறத நாம் பார்த்துருக்குறோம். மனுஷனாக பிறந்தா என்ன கஷ்டம்னு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பிறப்பிலேயும் இருக்கக்கூடிய துன்பங்களை நாம் அறிவோம். ஆனால் பேயாய் பிறந்தால் என்ன துன்பம்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கோன்றாங்க அம்மா. இதுவும் ஒரு பிறப்பு. இதில் வந்தால் அப்போ பேயாய் இருந்தால் அது பேயை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கே படித்தா தெரியும்? சாமிகிட்ட சாமி சொல்கிறாரு, இந்த ஆலங்காட்டில் ஆடுவேன் வா அப்படின்னு கூப்பிடுறார். ஆலங்காட்டில் ஆடி சாமியினுடைய கருணையை நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேய் கணத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய அம்மையார் பேய் பிறப்பாக இருக்கக்கூடிய இந்த பேய்கள் படும் துன்பத்தை கண்டு மானிட பிறப்பிலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அதை எடுத்து சொல் என்று பெருமான் ஆலங்காடுக்கு அழைத்து சென்று தன் திருக்கூத்தை காண வைத்ததோடு பேய் பிறப்பினுடைய துன்பத்தை இந்த மானிடர்களுக்கு எடுத்து சொல்லி இப்பிறப்பு நீங்க வேண்டும், இப்பிறப்பு வந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்திலே அறம்புரிந்து சைவ நெறியிலே நிற்க வேண்டும் என்கிற உயிர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஏன் இதை எழுதியிருக்கிறார் அம்மா? எப்படி இவங்களுக்கு மட்டும் அந்த காட்சி கிடைக்குது அப்படின்னா, பெருமான் ஆடுகிறதையும் பார்க்கிறாங்க, அந்த பேய்கள் அங்கே செய்யக்கூடிய அந்த நிலையையும் அம்மையார் காண்கிறார்கள். அதை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இந்த பேய் வாழ்க்கையை நான் பார்த்தேன். இந்த பேய் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நான் பார்த்தேன். எவ்வளவு துன்பமுடைய பேய் வாழ்க்கையாக இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் எல்லோரும் சிவத்தை சார்ந்து நின்று அறத்தின் வழி நில்லுங்கள். மற்றவர்களுடைய பசியை நீங்கள் நீக்குவதற்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். ஒரு சிறு எறும்புக்கு கூட பசியை நீக்கலாம். ஒரு சிறு பறவைக்கு பசியை நீக்கலாம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று திருவள்ளுவர் நாயனார் சொல்லுகிறார். குறிப்பாக அவர் காட்டுகிற செய்தி, அந்த வஞ்சனை செய்து மற்ற உயிர்களை வஞ்சித்து பசியை போக்காமல் இருக்கக்கூடிய அற்பர்களுக்கு வருகின்ற பிறப்பாக இந்த பேய் பிறப்பு அமைகிறது. அந்த பேய்கள் தம்முடைய பசிக்காக அலைகிற அலைச்சலும்
தாங்கள் படுகின்ற துன்பத்தையும் இதில் குறிப்பிட்டு காட்டுகிறார். நாடும் இந்த கொண்டு ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க. அவர் யார் சார் அப்படின்னு கேட்டால், நாடும் நகரமும் திரிந்து சென்று எல்லா நகரங்களுக்கும் போனார். எது நல்ல நெறி என்று தேடினார். சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கருதினார். அப்படி நல்ல நெறியிலே போக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அப்படிப்பட்டவரும் வந்து சேர்ந்த இடம் இந்த சுடுகாடு தான். அப்படி வாழ்ந்தவரும் இங்கே வந்து தான் சேர்ந்தாகணும். அப்படி வந்த பொழுது அவரை மூடி, துணியினாலே அவரை மூடி, முதுபினத்து இட்டமாடே, அவரை எரிக்காமல் கீழே குடியிலே இறக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் காரியங்கள் நடக்கலை போல இருக்கு. அதுக்குள்ளே பேய் கூட்டம் வந்து கூடிடுச்சான் அங்கே. அப்படி கூடிய பொழுது மூடி முதுபிணத்து இட்டமாடே முன்னிய பேய்க்கணம் சூழ சூழ, அத்தனை பேய்களும் வந்து கூடுகின்றன, சூழ்ந்திருக்கின்றன. அவையெல்லாம் பசி பசி என்று அலைந்தது. அப்படி தெரிந்திருக்கிற அந்த நேரத்திலே இந்த பிணத்தை கொண்டு வந்த உடனேயே, இந்த பிணத்திலே நம்முடைய பசி ஆறுமா என்று அவை சூழ்ந்து சூழ்ந்து நிற்கின்றனவாம். காலும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுடல அனல் கையேந்தி, எல்லா இடங்களிலும் இவருடைய ஆட்சி நடக்கிறது. காடு, கடல், மலை, மண், விண் என்று சொல்லக்கூடிய எல்லாமே பெருமானுடைய கட்டுக்குள் தான் இருக்கிறது. அப்படி உலகமே, இந்த பிரபஞ்சமே தன்னுடைய கட்டிலே வைத்திருக்கக்கூடிய பெருமானுக்கு இந்த சுடுகாடும் அவனுடைய கட்டில்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆடும் அரவ புயங்கண் எங்கள் அப்பன்கிடம் திரு ஆலம் காடே. அடுத்த பாடல் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு பாடலாக அமைத்திருக்கிறார். இதில் துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழை இழி ஓசை, அதை குரல்னு சொல்லுவாங்க. பண் கழுமப்பாடி, இப்போ சொல்கிறாங்களே 7 ஸ்வரங்கள்னு, ச ரி க ம ப அப்படின்னு போகிறாங்க இல்லையா, இந்த 7 ஸ்வரம். சனி த ப ம க ரி ச, 7 ஸ்வரம் இப்போ சொல்கிறாங்க. முன்ன அதுக்கு என்ன பேருன்னா, அம்மா காலத்தில் பாருங்க, இப்போ தான் 7 ஸ்வரங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு ராகங்கள் அதை அமைத்தார்கள். ராகங்கள் ஸ்வரங்களினுடைய அடிப்படையில் அப்படி செய்வார்கள். அந்த ராகத்திலேருந்து இன்னொரு ராகம், கிளை ராகம், ஜன்ய ராகம்னு வரும், அதுலேருந்து வரும். இப்படியெல்லாம் செய்வார். ஆனால் அம்மா இங்கே சொல்கிறாங்க 7 ஸ்வரம். அந்த காலத்தில் 3ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் இசை பாருங்க. துத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உழை, இழி, ஓசை, 7. இந்த 7 சேர்ந்தது தான் தமிழ் பண்ணு. இப்போ நட்டப்பாடுன்னு சொல்கிறோம், இந்தளன்னு சொல்கிறோம் இல்லையா, புறநீர்மைன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பண்கள் சொல்கிறோம் இல்லையா. இந்த பண்கள் எல்லாம் இவற்றின் அடிப்படையிலே அமைந்திருக்கும். அந்த ஓசை பண் கழும பாடி, பண்ணிலே இவையெல்லாம் பொருந்துமாறு பாடி, சச்சரி கொக்கரை தக்கையோடு வாத்தியங்கள், தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம், மெல்லிய தோல் போட்ட தமருகம், கொஞ்சம் தடித்த தோல் போட்ட மேளம், இல்லை உனக்கு தோல் வித்தியாசம் இருக்குது இல்லையா. உடுக்கைக்கு இருக்கக்கூடிய தோல் கொஞ்சம் மென்கை தோல், ஆனால் அதுவே வந்து மிருதங்கத்துக்கு கொஞ்சம் அடி அடின்னு மேளம் அடிக்கிறான் பாருங்க, அந்த மேளத்துக்கு இன்னும் கொஞ்சம். அது உயிரோடு இருந்தப்பவும் அடி வாங்கிச்சு மாடு, செத்து போனதுக்கப்புறமும் வாங்குது அடி, நான் அடி, அப்படி அடி வாங்கு. அப்படி அந்த தோல் கருவி, அந்தந்த தோலுக்கு தகுந்த மாதிரி அந்த கருவிகள், குடமுழா, மொந்தை, இவ்வளவு வாத்தியங்களும் 3ஆம் நூற்றாண்டிலேயே இசைக்கருவிகள் இருந்தன. இத்தனை என்று சொன்னால் தமிழனுடைய இசை அந்த 3ஆம் நூற்றாண்டிலே என்ன உச்சத்தில் இருந்ததுன்னு நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
தமிழனுக்கு இசை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் உலகத்துக்கு இசையை கற்றுக் கொடுத்தான். அந்த மாதிரி அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பன், அத்தனை வாத்தியங்கள் அத்தனை இசைக்கருவிகள் முழங்க அந்த இடுகாட்டில் ஆடிட்டு இருக்காராம் சாமி. ஆடும் இடம் திரு ஆலங்காடே, புத்தி கலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்கா. சாமி அங்கே ஆடுறாரு, என்ன ஃபோக்கஸ் லைட்டு இல்லையா, லைட்டு வேணுமில்ல, அங்கே எரியிற ஆடுறாரு, ஆலங்காட்டில் ஆடுறாரு. லைட்டு என்ன லைட்டுன்னாரு, பிணத்தை எரிக்கிற நெருப்பு இருக்குல்ல அதுதான் லைட்டு அவருக்கு. அவன் எப்படி செத்தான்னு அதுக்கு ஒரு வரி வர போகிறார். புந்தி கலங்கி மதிமயங்கி, புந்தி கலங்கி போச்சு, மதியம் மயங்கி போச்சு. ஆமாம், வயசான காலத்தில் அதுதானே. அது முதல்ல கலங்கிறது புத்தி, அப்புறம் அறிவு. புத்திங்கிறது இந்திரியங்களால் வருவது, கட்டுக்குள்ளே இருப்பது. அறிவு என்பது அதனுடைய உயர்வாக நிகழ்வது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டுன்னர்ல, அந்த மாதிரி நிலை. புத்தி கலங்கி மதிமயங்கிறோம். ஆளுக்காள் இந்த மதிமயங்கிற நேரத்தில் தான் என்னென்ன வேணும்னு கேட்டு அத்தனையும் வாங்கி கடைசியில் அந்த ஆள் இறந்தவரை, இறந்து போனவரை புறங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து, சந்தியில் வைத்துன்னா இந்த உறவு முறைகளிலெல்லாம் வைத்து, உறவுக்காரங்களாம் வந்து வைத்து, உறவு கூட்டம் அதான் சந்தி, இந்த சந்திக்கிறது தான் சந்தி. அந்த சந்தியில் வைத்து கடமை செய்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தக்கவர் கிட்ட செந்தி விளக்கு. தக்கவர் யார் கொல்லி வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அவன் வச்சு தக்கவர் கிட்ட செந்தின்னார். சிறுவிறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர்னார் அப்பர் சுவாமி. முந்திய அமரர் முழவின் ஓசை திசை கதுவ சிலம்பு ஆர்க்க ஆர்க்க அந்தியில் மானடமாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங். இந்த ஆட்டத்தை பார்க்கணும், நான் பாடணும்னு கேட்டு தான் வந்தாங்க. அவர் ஆட ஆட இந்த அம்மா பாடுறாங்க. அந்த நடக்கிற காட்சிகளை எல்லாத்தையும் விவரிச்சிருக்கிறாங்க. 3ஆம் நூற்றாண்டில் பாடின பதிகம் 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 7, 8, 9, 10, அப்புறம் ஒரு 10, 10, 7, 17, இப்போ ஒரு 1, 18 நூற்றாண்டுகளாக இந்த பதிகம் இன்னும் நாம் பாடுகிறோம் கேட்கிறோம்னு சொன்னால், 1800 வருஷம் கழித்து நிற்கிதுன்னு சொன்னால் இதில் இருக்கிறது சத்தியம்னு அர்த்தம். பொய் இருந்ததுன்னு வச்சுங்க உடனே போட்டுக்கோம், தெரிஞ்சுவிடும், அவ்வளோதான். அது நிற்காது. எவ்வளவுதான் சப்பக்கட்டு கட்டி அதை தூக்கி நிறுத்தினாலும் போயிடும். ஆனால் 1800 வருஷம் காரைக்கால் அம்மையார் சிவமாகவே போயிட்டாங்க. அங்கேருந்து வந்து நான் பாடி வச்சுருக்கேன் கேளுங்க, நான் பாடி வச்சுருக்கேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டா இருக்கிறாங்க. அது பிடிச்சிருச்சு. அப்போ சுவாமி இதை உண்மைன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிட்டார். ஆகையினாலே இதை எழுதுனதை நீங்கள் முழுமையாக வார்த்தைக்கு வார்த்தை இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி, அதான் சொல்றார் பாருங்க. ஒப்பினையில் ஒப்புமை சொல்லப்பட முடியாத வலிய பேய்கள், வன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்று அடித்து, ஒன்று அடிச்சுக்குமா. ஒத்துமை இல்லாத தன்மைக்கு பேய் கூட்டம் தான். ஒன்று அடிச்சுக்குமா. ஒன்றினை ஒன்று அடித்து ஒக்கலித்து, ஒரு சேர கூச்சல் போடுதான். இதெல்லாம் அம்மாவுக்கு கேட்குது. நல்ல வேளையாக நமக்கு கேட்கறது இல்லை. நம்ம தான் இதெல்லாம் கேட்குறோம். இப்போ தான் நெருங்க போதே எலெக்ஷனு. இப்போ பாருங்க, ஒக்கலித்து ஒரு சேர கூச்சல் போடுவான். இவன் அவனை கூச்சல் போடுவான், இவனை கூச்சல் போடுவான், இவன் அவனை கூச்சல் போடுவான். ஒரே கூச்சலாக இருக்கும். ஏன்னா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இல்லையா? அதனால் நமக்கு இந்த கூச்சல் தான் கேட்டுட்ருக்கு. பேய்கள் போடுற கூச்சல் நமக்கு கேட்காது. ஒக்கலித்துன்னா ஒக்க கலித்து தான் ஒக்கலித்துன்னு ஆச்சு. ஒக்க கலித்துனா ஒரு சேர கூச்சல் போட்டு
பப்பினை இட்டு பகண்டை பாட. ஆரவாரத்தோடு அவைகள் இடுகின்றன. பப்பினை இட்டு பகண்டை பாட. பகண்டை என்பது ஒரு விதமான பண்ணு. பாடியிருந்து அன்னறி ஆழமைப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டி எம்மடிகளை செடிதலை காரைக்கால் பேய் செப்பிய. தண்ணியும் பாருங்க, காரைக்கால் பேயின்னு சொல்லிக்கிட்டாங்க அம்மா. வேற மனுஷன் சொன்னால் நீ நம்பியிருக்க மாட்டேன், நானும் ஒரு பேய் தான், அதனால தான் நானே பார்த்து உனக்கு இது டைரெக்டாக நான் பார்த்து ஆன் த ஸ்பாட் ரிப்போர்ட்டு. இது நானாக கற்பனை பண்ணி சொல்ல. காரைக்கால் பேய் செடிதலை காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார். செத்தமிழ் பத்தும் வல்லார். இதுக்கு என்ன பலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா கவனிங்க. சிவகதி சேர்ந்து. அப்போ இந்த பதிகத்தை பாடி உள்ளம் அச்சமுற்று அறத்தின் வழி நின்று சிவத்தை பற்றி கொள்ள வேண்டும். சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே. அப்படி இந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த வினைப்பயனை ஊட்டுகின்ற சிவபெருமான் இந்த பேய்களுக்கும் ஊட்டுகின்றார். அதனால தான் யாரெல்லாம் இந்த பேய் நிலைக்கு வருவான்னு சொன்னார். இவரை பொருள் உணரமாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். சுவாமியை யாரெல்லாம் வசப்பாடிட்டு இருந்தானோ அவன்தான் இந்த பேய்களினுடைய நிலையை எய்துகின்ற மரக்காரியங்களை செய்தவன் என்று இந்த முதல் பதிகத்தை நிறைவு செய்கின்றார். இனி இரண்டாவது பதிகமாக இங்கே பெருமான் ஆடுகின்றார். அங்கே ஆடுகின்ற ஆட்டத்தை தான் திரும்பவும் கூறுகின்றார். எட்டி இலவம் மர வகைகள். எட்டி மரம், இலவ மரம், ஈகை சூரை கொடிகள். ஈகை கொடி, சூரை கொடி, காரை படர்ந்தெங்கும் அது ஒரு செடி, சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சேர்ந்த குடற்கவ்வ. சுடலையிலே வைத்து பிணங்களை சுடுகின்றார்கள். அப்படி சுடுகின்ற பொழுது அந்த பிணங்களினுடைய சுடுது தாங்காமல் சில சமயம் என்ன பண்ணும், குடல் தெரிச்சு போகும். அதை பறிக்கும் இந்த அந்த பேய்கள். அதை பறித்து கொண்டு ஒன்று கொண்டு சண்டை போட்டு தூர விழுந்துருச்சான். அது கள்ளிச்செடி மேலே விழுந்திருக்கான், மாலை மாதிரி சொல்கிறாங்க அம்மா. கள்ளி சோர்ந்த குடல் கவ்வ பிட்ட பிணங்கள் பறந்த காட்டில். அதை பிடிச்சி அடிக்கிறதுக்கு, அதை பிடிச்சி தாங்க பசியை தடிக்கிறதுக்கு எல்லா பேயும் முண்டி அடித்து போய்கிட்டு இருக்கான். எவ்வளவு துன்பமான வாழ்க்கை பாருங்க. குடல் கவ்வப்பட்ட பிணங்கள் பறந்த காட்டில் பறை போல் அகன்ற கண்கள் விழிகள் பேய் கொட்டம் உழவம் கூலிபாட. பெருமானோடு இருக்கக்கூடிய பூதகணங்கள் பாட கொடகன்னு ஆடுவேன். சில சமயம் போனால் போதுன்ட்டு இந்த பேய்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்காமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு பெருமான் சில சமயம் அந்த நல்ல வினைகளை அனுபவிக்கிறதுக்கு, பேய்களுக்கு கூட நல்ல வினை அனுபவிக்கிற நேரம் அப்படி வந்துருச்சுன்னா நல்லா அனுபவிக்கட்டும்னு நிறைய போனால் அன்னைக்குன்னு வந்துடுவோம். சண்டை போட்டுக்காமல் ஆளாளுக்கு ஒன்று எடுத்துக்கங்க அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்க. அப்படி எடுக்கிற பொழுது அதை சுடுகின்றார்கள். ஆனால் இந்த பணத்தை எடுக்கலான்னு போனால் அதுங்களுக்கு ரொம்ப பயம். மனுஷனை பார்த்து நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம பேயை பார்த்து பார்க்குறோன்னு, அதனால தான் அது கிட்டக்கே வராது. இவன் விட்டுட்டு போனவனை தான் இந்த பணத்தை எடுக்கும். அதனால தான் பணத்தை தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு. பணத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஈமக்காரியை பண்ணி அது எல்லாத்தையும் வச்சுட்டு போகணும். ஆமாம், பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு வச்சுட்டு டீ சாப்பிடலாம் போகக்கூடாது. இல்லை, அது மாதிரி இந்த பிணத்தை கவுவதற்கு ஆட்கள் சூட இருந்தால் அது கிட்டக்க வராதான். ஆகையினாலே நினந்தான் உருகி, நினம் உருகி, அந்த கொழுப்பு உருகி, நிலந்தான் அப்படி அவ்வளவு உடம்பு அவ்வளோ பெருத்து கிடக்குது. எரிச்சா நினமாக ஊற்றுது. ஊற்றுனா நிலத்தில் ஓடுது. நினைப்ப நெடும்பல் குடிகட்பேய் துணங்கை எரிந்து. துணங்கை எரிந்து என்றால் ஆட்டமாடி, சூடும் நோக்கி சுற்றுமுற்றும் பார்த்து, சுடலை நவிழ்த்தெங்கும். ஆகா, இன்னைக்கு நிறைய பிணங்கள் வந்ததுன்னு விரும்பி கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி, அந்த பேய் கணங்கள்லாம் கூடி நிறைய சாப்பிட்டு கொண்டு கழித்த மனத்த வாய். நல்ல வேளை இன்னைக்கு ஆளுக்கு ஒன்று கிடச்சிதுயா, எனக்கு கை கிடச்சிது, உனக்கு எனக்கு குடல் கிடச்சிது, உனக்கு அப்படின்னு அதது ரொம்ப சந்தோஷமாக
எது நம்ம பத்திரமா தினம் தினம் கண்ணாடியில் பார்த்து பார்த்து ரொம்ப பெருமை பொங்க வளர்த்த அந்த உடம்பு தான். அணங்கு காட்டில் அனல் கையேந்தி அழகன் நாடுமே, புட்கள் பொதுத்த புலால் வெண் தலையை புறமே நரி கவ்வ. சரியா புதைக்காம போயிட்டானுங்க. அது கொஞ்ச நாளில் அப்படியே மழைகளை பெஞ்சதுன்னா கொஞ்சமாக வெளியில் தலை தெரிய ஆரம்பிக்கும். அது பாதி அரிச்சு கிடக்கும் அந்த தலை. அந்த தலையை போய் பறவைகள்லாம் போய் கொத்து தான் வெளியில் வந்திருக்க தலையை. புட்கள் பொதுத்த புலால்வெண் தலையை, இது மாதிரி பறவை கொத்துறவுடனே தூரக்கேந்து நரி பார்த்துருச்சு. அது உடனே பறவையெல்லாம் கொத்துதுன்னா அங்கே ஏதோ இருக்குன்ட்டு அது வந்து நரி அந்த தலையை கவ்வ அட்கட்கன்று அழைப்ப. ஆந்தை அங்கேருந்து தன்னுடைய பிரான்ச்சுக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்புதான். மியூசிக்கோடு போட்டிருக்காங்க அம்மா. அட்குன்னா அட்குங்கிறது இந்த ஆந்தை கொடுக்குற சிக்னல் சத்தம். அது 2 தடவை போட்டுக்கணும். அட்கு 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 அப்படின்னு கொடுக்குதா. எதுக்கா? அடுத்த ஆந்தைக்கு இங்கே ஒன்று வந்திருக்குது, தலை வெளியில் வந்திருக்குது, வாங்க வாங்க எல்லாரும் வாங்கன்னு தன்னுடைய கூட்டத்தெல்லாம் கூப்பிடுதான். நரி கவ்வ அட்கன்று அழைப்ப ஆந்தை சிறுகை வீச. இந்த சிறைய அந்த இதான் வேற வீசுதான், சிறகை வீச. வீசன்னா சிறகை வீச. அருகே சிறு கூகை உட்க விடிக்க. என்ன எல்லாம் ஒரே கூட்டமாக போகிறாங்க, என்ன ஒரு விஷயமா? ஒரு தலை வெளியில் வந்திருக்கு. விஷயம் எந்த பத்திரிகையிலையும் அல்ல, அது பாட்டுக்கு ஒரு தலை வெளியில் வந்துருச்சு. ஒரு தலைக்கு தான் ஆளுக்கு இப்போ எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன். ஒரு தலை வெளில வந்துருக்குது அப்படின்னு பறவை குத்துது, நரி கவ்வுது, அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புது. எல்லாம் இந்த ஒரு தலைக்கு என்ன படாத பாடு. ஒரு தலை படுற பாடு அது. ஆந்தை வீச சிறு கூகை உட்க விழிக்க. அந்த கூகை கோட்டம் சாதாரணமாக விழிச்சாலே பயங்கரமாக இருக்கும். அது பயந்துக்கிட்டு பார்க்குதான். உட்க விழிக்க ஊமன் வெருட்ட. ஒரு பெரிய ஊமன்கிறது பெரிய கோட்டம், அது விருட்டு தான். ஓரி கதித்தெங்கும் பிட்க. ஓரிங்கிறது நரியில் இன்னொரு வகை, அது எங்கும். அது இங்கே போகிறதுக்குள்ளேயே இது போய் எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த பெரிய நரி. அதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. பேணும் நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே. இப்படிப்பட்ட பெருங்காட்டில் இறைவன் தன்னுடைய கால். அப்படின்னா அங்கே அவன் ஆட்சி அங்கேயும் நடக்குது. அந்த உயிர்களுக்கும் வினைப்பயனை ஊட்டி அவையும் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த உயிர்களுக்கு அவனே தான் தலைவனாகவும் இருக்கிறான். செத்த பிணத்தை தெளியாது ஒரு பேய் சென்று விரல் சுட்டி கத்தி உருமி கனல் விட்டெறிந்து. அது ஏதோ ஒரு பிணத்தை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எரிக்கிறதா புதைக்கிறதான்னு சண்டை. எரிக்கக்கூடாதுங்கிறான் ஒருத்தன், புதைக்கக்கூடாதுங்கிறான் ஒருத்தன். சண்டையை சமாதானமாக பேசி தீர்த்துக்கலாங்கிறான் ஒருத்தன். சரி இது இங்கே இருக்கட்டும், நம்ம பேசி தீர்ப்போன்னு பணத்தை அப்படியே போட்டு போயிட்டானுங்க. அந்த பக்கமாக ஒரு பேய் வந்தது. அதை பார்த்த உடனே இது மனுஷன் மாதிரி இருக்க, இது உயிரோடு இருக்கிறானா இல்லை செத்து போயிட்டானான்னு தெரியலையா. ஆளுங்கெல்லாம் கூடி நிற்பாங்களே, ஆளுங்கெல்லாம் கூடி நிற்கும்போது படுத்தான்னா சரி செத்தான். ஒருத்தனையும் காணுமே, அவன் தான் பஞ்சாயத்துக்கு போயிட்டானே எல்லாரும். இது தனியாக படுத்துருக்குதா, இவன் சும்மா எங்கேயாவது இடம் கிடைக்கலன்ட்டு வந்தானா இல்லை டாஸ்மாக்லேருந்து வந்து நேராக படுத்துட்டானா, எங்கேருந்து வந்தான்னு தெரியலையே, அப்படி படுத்து கிடக்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இவன் இறந்து போயிட்டானா உயிரோடு இருக்கிறானேன்னு தெரியாது ஒரு பேய். செத்த பிணத்தை தெளியாது ஒரு பேய் சென்று விரல் சுட்டி கத்தி உருமி என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னுட்டு. என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா பேய மனுஷன் பார்க்க முடியாது. இது தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக கத்து தான், உருமு தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் முழிச்சிருக்கானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டு பார்ப்போம். இது பக்கத்தில் ஒரு நெருப்பு துண்டு இருந்துதான், அதை தூக்கி அப்படி போட்டுச்சான், மேலே போட்டு ஓடிடுச்சு. கத்தி உரிமை கனல் விட்டெறிந்து கடக்க பாய்ந்து போய் அது ஒன்றுமே அசையாமல் இருக்கிறத பார்த்து பற்றி வயிற்றில் பதைத்து வயிற்றில் ஓங்கி ஓங்கி அடிச்சுக்குதான். அது பாய்ந்து போய் பத்தல் வயிற்றை, பெரிய வயிறு, பத்தல் வயிறுனா பெருசுன்னு,
வத்தல் வயிற்றை பதைக்க மோதி, இது அடித்த சத்தத்தில் பல பேய் வந்துருச்சான். எல்லா பேயும் சேர்ந்து அந்த பணத்தை சுற்றி ஆட ஆரம்பிச்சிருச்சான். சரி, இன்றைக்கி இந்த பேய் நமக்கு தனியாக வெடியிலேயே ஃப்ரெஷ்ஷாக விட்டுருக்காங்க போல இருக்கு. எப்போவும் மண்ணில் தான் புதைப்பான், எடுத்து தோண்டி எடுக்கணும். இன்றைக்கி வெடியிலேயே இருக்கு போல இருக்குண்டு பித்த வேடம் கொண்டு இப்படி திரிகின்ற அந்த கானகத்திலே பித்த வேடம் கொண்டு நட்டம் பெருமான் ஆடுமே. பெருமான் அங்கே திருநடனத்தை புரிந்து கொண்டிருக்கிறான். முள்ளி தீந்து முளரி கருகி மூளை சொரிந்து ஊக்கு. பிணங்களை எப்போ பார்த்தாலும் சுட்டுக்கிட்டே இருக்கிற காரணத்தினாலே அங்கே இருக்கிற முள்ளிச்செடிகள்லாம் அங்கே தீஞ்சு போயிருக்கு. கள்ளிச்செடிகள் பால் வத்தி போயிடுச்சு. அது கள்ளி வற்றி வெள்ளில் பிறங்கு சுடுவெங்காட்டு உள்ளே. முல்லை உடைய செடி, முள்ளினா முல்லை உடைய செடிகள், அது தீந்து, முளரினா தீயினாலே கருகி போய், வெள்ளில் பிறங்கு விளாமரம் மட்டும்தான் ஒன்றும் ஆகலையாம். வெள்ளில்னா விளாமரம், அது மட்டும் ஒன்றும் ஆகலை. பிறங்கு கடுவெங்காட்டுள்ளே புள்ளி உடைமான் தோல் ஒன்று உடுத்து புலித்தோல் பெயர்க்கிட்டு, இடுப்பில் மான் தோல், தோல் மேலே புலித்தோல் பெயர்க்கிட்டு, பள்ளியிடமும் அதுவே ஆக பரமன் நாடுமே. பள்ளியிடம்னா நிலையாக இருக்கக்கூடிய இடமாக அந்த இடுகாட்டை எங்கள் பெருமான் தேடி எடுத்திருக்கிறான். வானை கிளற வளைவாழியிற்று வண்ணச்சிறு கூகை மூளை தலையும் பிணமும் விழுங்கி முரளும் முதுகாட்டில் தாளிப்பனையின் இலை போல் மயிர்கட்டடல் வாய் அடல்கட்பேய் கூலிக்கணங்கள் குடலோடி அம்ப குடகன் ஆடுமே. கூலிக்கணங்கள்ங்கிறது சிவபெருமானுடைய பூதகணங்கள். அவையெல்லாம் குடல் வாசிக்க, வேறு வாத்தியங்களை ஒலிக்க சிவபெருமான் அங்கே ஆடுகிறான். அங்கே வாழை கிளற, வாழை போல வளைந்த ஒளி பொருந்திய அழகு வச்சுக்கிட்டு வண்ணச்சிறு கூகை, வண்ணங்களிலே விளங்கக்கூடிய சிறிய கோட்டான், மூளை தலையும் பிணமும் விழுங்கி, அங்கே இருக்கக்கூடிய பிணங்களுடைய மூளையையும் தலையையும் பிணத்தையும் சாப்பிட்டு கொண்டு முரலும், சாப்பிட்டதுனால பாடணும்னு தோணி மூக்காலேயே பாடுதான். முரலுதல்னா மூக்கால சத்தம் பண்ணுதல். முதுகாட்டில் தாளிப்பனையின் இலை போல், தாளிப்பனை பனைமரத்தினுடைய அந்த விரிந்த மடல்களை கொண்ட பாலை போல அந்த தலைமுடி இப்படி இருக்குதான். அது பாட்டுக்கு தலைமுடி எப்படி வளர்ந்தாலும் நமக்கு அதை அப்படியே அழகாக அதை மடித்து வாரி அப்படி முடிஞ்சு அதை கட் பண்ணிக்கிட்டோம், அல்லது அது பெருசாக இருந்தால் கூட முடிஞ்சு வாரி அப்படி இல்லையா, இப்படியே விரித்து போட்டுக்கிட்டு தலைமுடிப்புலாம். இன்னும் சில பேர் சட்டி மாதிரி வச்சிட்றான் கரெக்டாக, எல்லாத்தையும் கரைச்சிட்டு இப்படி நடுவில் மட்டும் தனி சட்டி இப்படி தொப்பி வச்ச மாதிரியே இருக்குது. அது அது என்னவோ நல்லா இருக்குங்கிறாங்க, அது தெரில, அது நான் சொல்லலை ஒன்றும், அதை வச்சுக்கிட்டோம். இல்லை அந்த மாதிரி ஒரு ஹேர் கட் ஸ்டைல் இங்கே சொல்கிறாங்க அம்மா, அதுக்கு தான் பார்த்தேன் நான். இலை போல் மயிர் கட்டு அடல் வாயினாங்க. அந்த எப்படி இருக்குன்னாரு, தாளிப்பனையின் இலை போல், அது அடியிலெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மேலே பிசுறு பிசுறாக அப்படி இருக்கும், இப்படி அது மாதிரி இருக்கு போல. அதெல்லாம் பேய்கள் அப்படி வந்துருது. இப்போ அடல் வாய் அடல் கண் பேய், அடல் வாய் அடல் கண், நெருப்பு வாய் நெருப்பு கண். அப்போ கொள்ளிவாய் பிசாசு கொள்ளிக்கண் பிசாசு. சில பேர் கொள்ளிவாய் பிசாசு, சில பேர் கொள்ளிக்கண் பிசாசு. சில பேர் கொள்ளிக்கண் பிசாசு, கண்ணால் பார்த்தான்னா தொலைஞ்சோன்னு அர்த்தம். நம்ம எங்கே வெளில போகிறீங்க போல இருக்கு அப்படிமா, அவ்வளோதான், பஸ்ஸு பஞ்சர் ஆகி ட்ரிப்பு கேன்சல் ஆகிடும். அது சொல்லுவோம் கொல்லி கண்ணுயா அப்படி. சில பேர் கொல்லி வாயாக இருக்கும், நல்லா இருப்பா அப்படிமா, தொலைஞ்சிதுன்னு அர்த்தம். அத்தோட அது கொள்ளிவாய் பிசாசு, இது கொல்லிக்கண் பிசாசு. ரெண்டு பிசாசிட்டு தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. அதை இங்கே சொல்லுகிறார், அடல்வாய் அடல் கண் பேய் கூலிக்கணங். இந்த பேய்கள்லாம் நிறைந்த இடத்துல பூதகணங்கள் ஆட பெருமான் ஆடுகின்றான். நொந்தி கிடந்த சுடலை தடவி
நுகரும் புழுக்கின்றி சிந்தித்திருந்தங்கு உறங்கும் சிறுவே சிரமப்படு காட்டின். சட்டியில் கொண்டு வந்து சாப்பாடை வச்சு அந்த ஈம காரியங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் சட்டியை உடைச்சி போட்டு போவாங்க. அதில் ஏதாவது சாதம் இருக்குமானா அதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ தின்னுட்டு போயிடுச்சு. இந்த பேய் போய் வயிறு பசி தாங்க முடியல, சட்டியை தட்டியை நோண்டு தான். அம்மா பார்த்துருக்குறாங்க. நொந்தி கிடந்த சுடலை தடவி நுகரும் புழுக்கின்றி, புழுக்குன்னா சாதம், நுகரும் புழுக்கின்றின்னா அனுபவிக்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் சிந்தித்து இருந்து. இப்போ நல்லா தெரியுது பேயும் சிந்திக்கும்னு. சிந்தித்து இருந்து அங்கு உறங்கும் சிறு பேய், ஒன்றுமே கிடைக்கலையே இன்னைக்கு நினைச்சு உறங்குகின்ற சிறு பேய் சிரமப்படு காட்டில். அப்போ சிரமப்படு காடு என்று சொன்னால் பேய்கள் சிரமப்படுகிற காடுன்னார். பேய் வாழ்க்கை காட்டிலே மிகச் சிரமமான வாழ்க்கை. சிரமப்படு காட்டின் முந்தி அமரர் முழவின் ஓசை முறைமை வழுவாமே அந்தி நிறுத்த மணல் கையேந்தி அழகன் ஆடுமே. முந்தி அமரர் முழவின் ஓசை, அமரர்கள் எல்லாம் அங்கே தேவலோகத்திலே எழுப்புகின்ற அந்த முழவின் ஓசை போல ஒலிக்க முறைமை வழுவாமே அந்தி நிறுத்தம். அந்தி காலத்திலே நிறுத்தத்தை ஆடுகின்றான் பெருமான் கையிலே அனல் ஏந்தி. அது இந்த ஆரங்காட்டிலே வேய்கள் ஓங்கி வெண்முத்து உதிர, வேய்னா மூங்கில்கள், அவை வெண்முத்துக்களை உதிர்க்க வெடிகொள் சுடலையுள் சத்தம் போட்டு எரிகின்ற அந்த சுடலையில் ஓயும் உருவில் உலரு கூந்தல் அலறு பகுவாய பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டில். ஒரு பணம் எரியறதுக்கு அத்தனை பேயும் வந்துருமா. பிணம் முழுக்க எரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. பாதி வந்து பாதி வேகாமல் இருக்கிற பொழுது ஏதாவது எடுத்தால் உண்டு. அதில் ஈம காரியங்களுக்காக கொண்டு வந்து வைக்கிற இந்த சாதம் இதாக இருந்தால் உண்டு. அப்படி அந்த பணம் முழுக்க வெந்து போய் வெறும் சாம்பலாக போய் எலும்பாக போயிடுச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. அதனால் அந்த பேய்களெல்லாம் எரிகிற பிணத்துக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது கிடைக்காதான்னு பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி, பிணங்களை தின்னுகின்ற அந்த பேய்கள் கூடி அணங்கும் பெருங்காடு வருந்துகின்ற பெருங்காட்டில் மாயனாட மலையான் மகளும் அருண்டு நோக்குமே. அம்மாவும் இதுவும் ஒரு திருவுருளையா உமக்கு என்று மருண்டு நோக்குவாளாம். கடுவன் உகளும் கடைகுள் பொதும்பீர் கழுகும் பேயுமாய் இடுவன் தலையும் ஈமப்புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவன் மழுவும் பிறையும் ததும்ப கொள்ளென்றிசை பாட படுவன் துடியும் பறையும் கரங்க பரமன் நாடுமே. கடுவன் உகளும் கிளைகளில் கடுவன் ஆண் குரங்கு அங்கேயும் இங்கேயுமா தாவுது. பொதும்பில் கழுகும் பேயுமாய் புதர்களில் கழுகும் அந்த பேய்களும் நடமாடுகின்றன. இடுவன் தலையும் ஈமப்புகையும் எழுந்த பெருங்காட்டில், ஈமப்புகையும் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு ஈமக்காரியங்கள் செய்கின்றவர்களுடைய அந்த சப்தங்களும் எழுந்த பெருங்காட்டில் வளைந்த வெண்மழுவும் பிறையும் ததும்ப, அந்த மழுவை கையிலே ஏந்தி பிறை சிரசிலே ஆட பெருமான் கொள்ளென்று இசை ஒலிக்க, உடுக்கைகள் அங்கே ஒலிக்க, பறைகள் ஒலிக்க, கரங்கன்னா ஒலிக்கன்னு அர்த்தம், பரமன்னா ஆடுமே. இப்படிப்பட்ட ஒரு வாத்தியங்களோடு அங்கே இசைக்க பரமன் ஆடிக்கொண்டிருக்கின்றான். குண்டை வயிற்றுக்குரிய சிறிய நெடிய பிறங்கல் பேய், சின்ன பேய், பெரிய பேய், நீட்டமான பேய், வளைஞ்ச பேய் அப்படின்னு அதுலேயும் நிறைய இருக்கு. குண்டை வயிற்று, குண்டை வயிறு எப்போ பார்த்தாலும் ஒட்டுன வயிறு, அது நிறைஞ்சதே கிடையாது. குண்டை வயிற்று குறிய சிறிய நெடிய பிறங்கல் பேய் இண்டு படர்ந்த, இண்டுன்னா இண்டை கொடி படர்ந்த இருள் சூழ்மயானத்து எரிவாய் எயிற்று பேய், எரிவாய் எயிற்று பேய், கொள்ளிவாய் பேய், அந்த பல்லு வளைந்த பல்லை உடையது அந்த பேய் கொண்டு குடவி தடவி வெருட்டி கொள்ளென்று இசை பாட மிண்டி மெளிர்ந்த சடைகள் தாழ, தன்னுடைய குழந்தை பத்திரமா இருக்கான்னு அப்பப்போ தடவி பார்த்துக்குமா. பேய்க்கு கூட பாருங்க தாய்ப்பாசம்.
பேய்க்கு கூட தாய்ப்பாசம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சில தாய்களுக்கே குழந்தை பாசம் இல்லாமல் இருக்கு. சட்டுப்புடுன்னு விற்றுட்டு கிளம்பிடுறாங்க. எத்தனை கேஸ் வருது, எத்தனை பேப்பரில் பார்க்குறோம். ஆனால் இந்த பாருங்கள், இந்த பேய்க்கு கூட கொண்டு எயிற்று பேய் கொண்டு எடுத்துக்கொண்டு குழவி தடவி இருட்டில் ஒன்றும் தெரியல, இருக்கா இருக்கா இருக்கான்னு பார்த்து அப்பப்போ தடவிக்கு தான். சில சமயம் பஸ்ஸில் போகும்போது ராத்திரி நேரத்தில் இருட்டாக இருக்கும், வர லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுவார் டிரைவரு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்லைட் மட்டும் இருக்கும். பஸ்ஸை கிருன்னு ஹைவேஸில் ஓட்டிகிட்டு இருப்பார். ஏன் லைட்லாம் ஆஃப் பண்ணுறாருன்னா அவர் தூங்குறது மற்ற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துருவாங்கட்டு அப்பப்போ கண்ணு அசந்துக்குவார். ஹைவேஸ் தானுங்க, பாட்டுக்கு போகுது ஒட்டி அப்படின்னுட்டு அந்த நேரத்தில் பின் சீட்டில் உட்காந்துருக்கவன் அவனுக்கு தூக்கமும் வராது. தூக்கம் வராதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று, பக்கத்தில் இருக்கவன் அப்படி தூங்கிட்டு இருக்கிறான், அதனால தூக்கம் வரல. 2வது, பையில் வேற பர்ஸு காணும், இருட்டாக இருக்குது, தடவி தடவி பார்த்துக்குவான். இதை தடவுறதுக்கு பதிலாக கொஞ்சம் இப்படி தடவிடுவான், காணுமே பர்ஸு அப்படின்வான். அப்புறம் இப்படி பொசிஷன் மாறிடுச்சு அப்படின்ட்டு அதை தடவி பார்த்து இருளில் தடவி பார்க்குறான். அது மாதிரி இருட்டாக இருக்க குழந்தைங்க விழுந்துருச்சான்னு பேய் தடவி பார்த்துக்குதான் குழந்தை இருக்கான்னு. கொண்டு குழவி தடவி வெருட்டி அது அப்பப்போ அடம் பிடிக்குதான், வெறுட்டுதான், விஷம் இருக்க மாட்டேன். அப்படி பேய் வெறுட்டுலாம் எப்படி இருக்கும் பார்த்துங்க. வெருட்டி கொள்ளென்று இசைப்பாட, அப்படிப்பட்ட காட்டிலே கொள் என்று இசைப்பாட மிண்டி மிளிர்ந்த சடைகள் தாழ, பெருக்கெடுத்து அடர்த்தியான அந்த சடைகள் எல்லாம் வீசுவதும் பறப்பதும் தாழ்வதுமாக இருக்கக்கூடிய நிலையில் விமலன் நாடுமே. ஏன் இப்படி செய்கிறார்? மலத்தை தேய்ப்பதற்காக அந்த உயிர்களுக்கு. அதை தண்டிக்கணும்னு இல்லை, அந்த அனுபவப்பட்ட பிறகு அது திரும்பவும் வேறு பிறப்புக்கு வரும். அந்த பேயிலிருந்து அவர் தானே எல்லா பிறப்புக்கும் அனுப்புகிறாரு, அந்த பிறப்பிலையே வச்சிட போகிறாரு, இந்த பிறப்புக்கு கொண்டு வருவார், மற்ற பிறப்புகளில் எடுத்துகிட்டு வருவார். விமலன் ஆடுமேனர் சூடும் அதிகம் சடைமேல் உடையார், சடைமேல் சூடும் மதியம் உடையார். சுழல்வார் திருநட்டம் ஆடும், சுழன்று சுழன்று திருநட்டம் ஆடுகின்றாராம். ஆடும் அரவம் அறையில் ஆர்த்த, அரவத்தை இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அடிகள் அருளாலே, அவருடைய திருவருளினாலே. இந்த பதிகத்தை யாரால பாடினேங்கிறாரு? இந்த பெருமானுடைய திருவருளினாலே. திருவருளினாலே பாடுனா பொய் வருமா? வருமா? வராது. அருளினாலே பாடினதுனால இதுக்கு என்ன? அருளினாலே பாடியது சத்தியமான வார்த்தைகள். ஆகையினாலே பெருமானுடைய அருளாலே பாடிய காடும் அலிந்த கனல் வாயிற்று காரைக்காற்பேய், இந்த காட்டிலேயே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கனல்வாய் எயிற்று காரைக்காற்பேயின்னு அந்த பேய்களுடைய அடையாளத்தையே தனக்கும் சொல்லுகிறார். ஆனால் அம்மையாருக்கு வேற அந்த உயர்ந்த அந்த திருக்கோலம், பேய்க்கோலம், அந்த பேய் கணத்தினுடைய ஒன்றாக விளங்குகின்ற அந்த நிலை தந்தார். ஆனாலும் காடுமலிந்த கனல்வாய், நெருப்பு உமிழ்கின்ற கோரைப்பற்கள் உடைய அந்த பேய் போன்ற அவை சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்திலே காரைக்கால் பேயாக இருக்கக்கூடிய தன் பாடல் 10ம் பாடியாட, அடியேன் செய்த இந்த 10 பாடல்களையும், அடியேன் இந்த பாடல்கள் 10ஐயும் எங்கள் பெருமானுடைய திருவருளினாலே பாடினேன், அவர் அருளினாலே பாடினேன், இதிலே கற்பனை எங்கும் கலக்கவில்லை. எனவே இந்த பாடல்களை நீங்கள் கேட்பதன் மூலம் பேய் என்ற பிறப்பும் இருக்கிறது. பல்வேறு விதமான பிறப்புகளிலே பேயும் ஒரு பிறப்பு. அந்த பிறப்பிற்கு உயிர் வருவதும் உண்டு. மிக மிக துன்பமான பிறப்பு பேய் பிறப்பு. அந்த பிறப்பை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு சிவபெருமான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று அடியேன் செய்த இந்த பாடல் 10ம் பாடி ஆட. பாடி ஆட என்ன ஆகும்னார்? நீ மனுஷனாக இருந்து ஒருவேளை பேய் பிறப்பு வரக்கூடிய பாவம் உன்னிடம் இருக்குமானால் அந்த பாவம் நாசமே, அந்த பாவம் இல்லாமல் போகும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றார்.